திமுக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 58. சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்கும் அவரது வீட்டில் இருந்தபோது அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது பரிதி இளம்வழுதி ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடல் பெசன்ட் நகரில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், கருணாநிதியால் இந்திரஜித் என்று பாராட்டப்பட்டவர் பரிதி இளம்வழுதி என புகழாரம் சூட்டினார். அவரது மறைவு பெரும் வருத்தத்தை அளிப்பதாக கூறிய மு.க.ஸ்டாலின், தன்னந்தனியாக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பரிதி இளம்வழுதி என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் இந்திரஜித் என்றும் வீர அபிமன்யு என்றும் பாராட்டை பெற்றவர் நண்பர் பரிதி இளம்வழுதி அவர்கள். பரிதி இளம்வழுதி அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு செல்ல பிள்ளையாகவே வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தி அறிகிற போது நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன், அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகின்றேன். கொண்ட கொள்கையில் உறுதிப்பாட்டோடு இருந்து இறுதி வரை தான் எடுத்த லட்சியத்திற்காக போராடிய ஒரு போராளி, திராவிட இயக்க உணர்வுகள் கொண்ட ஒரு தலைசிறந்த சொற்பொழிவாளனும் துணிச்சலும் அஞ்சாமையும் கொண்டு பாடுபட்டு வந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கை சீயம் மறைந்து விட்டது. எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்களை கட்டி போடக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையாக பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் அண்ணன் பரிதி இளம்வழுதி அவர்கள். எதிரிகளும் அவருடைய பேச்சை ரசிக்கக்கூடிய அளவுக்கு சமயோசிதமான நகைச்சுவையை கலந்து பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று எங்களோடு சிறப்பாக பணியாற்றி வந்தவர். தனது உடல்நிலை பொருட்படுத்தாமல் எல்லா கூட்டங்களுக்கும் எங்களோடு கலந்து கொண்டவர். அவரது திடீர் மறைவு எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பாபாசாஹேப் அம்பேத்கரிய சிந்தனைகளில மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை, வளர்ச்சி, நலன் இதில் கொஞ்சமும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் கடைசி வரையில அதில் மிகுந்த ஈடுபாடோடு வாழ்ந்து காட்டியவர்.